வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை நிரப்புவதில் என்னென்ன சந்தேகம் உள்ளது என்பது குறித்து வாக்காளர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். எங்களுக்கு நல்லா இருக்கு. பாமர மக்கள் படிக்காதவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அது இருந்து பொதுமக்களுக்கு அந்த அதிகாரிகள் இருந்து எழுதி கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. புதிய வாக்காளர்கள் சேர்ப்புக்கு மட்டும் அது என்னங்கிறது மாத்திரம் கொஞ்சம் படிவம் 6 எப்போ கொடுப்பாங்க மாத்திரம் இதாகணும். அதுக்கு மாத்திரம் முறையான அறிவிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் போறவங்களுக்கு எப்படி ஃபார்ம் இது பண்ண போறாங்கிறதான் தெரியல. அது குறித்து முறையான அறிவிப்பு நல்லா இருக்கும். 2002 உள்ளதை அவங்க கேட்டிருக்காங்க. 2002 உள்ள கார்டு மிஸ் ஆயிட்டு இப்ப எனக்கு இருக்கு, என் ஒய்ஃபுக்கு இல்லை. எனக்கு ஒரு 4 பேர்கிட்ட அரசியல்கிட்ட பழகுது எனக்கே தெரியலன்னா பாமர மக்களுக்கு தெரியாது. அதுக்கு காலவாசம் கொடுக்கணும். உறவின் முறைன்னு கேட்குறாங்க. எந்த உறவு போட? அப்பாவை போடவா இல்லை கணவனை போடவா? ஒரு மனைவிங்கிறவா இன்னொரு தொகுதியிலிருந்து வாக்கப்பட்ட பூமிக்கு வருவா. வரும்போது திருநெல்வேலிக்கு வருவா. அப்போ அவங்க திருநெல்வேலியை காட்ட முடியும். அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா இல்லை, எதை காட்டுறாங்க? இந்த 2002 ஓட்டு போடாதவங்க அவங்க அப்பா இல்லை அவங்க தாத்தாவோட டீட்டெயில் கேட்குறாங்க. இப்போ நான் படிச்சிருக்கிறதுனால நான் கரெக்ட் பண்ணிடுறேன். இதே பாமர மக்கள் படிக்காதவங்க பாத்தீங்கன்னா முகாமும் அமைச்சுமே சரி ஒரு வாட்டி 2 வாட்டி அலைஞ்சு பார்த்துட்டு சரியா டீட்டெயில் கிடைக்காம அவங்க வர மாட்டாங்க. எங்க வீட்டுல மொத்தம் 5 பேரு, ஒரு 2 பேருக்கு வராம இருக்கு. அது என்னன்னு தெரியல, எதுக்கு வரல, என்ன பண்றாங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. அதிகாரிட்ட கேட்டதுக்கு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடைமுறை அப்படின்னு எங்களுக்கு தெரியல. வடமாநிலங்களில் நிலவும் குளிர் காரணமாக அதிகரித்த நுகர்வு மற்றும் உற்பத்தி சரிவால் முட்டை விலை வரலாறு காணாத அளவு உச்சம் கொண்டிருப்பதாக கோழிப்பண்ணை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1100 கோழிப்பண்ணைகள் மூலம் நாள்தோறும் சுமார் 6 கோடியே 50 லட்சம் முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி, வடமாநிலங்கள் உள்ளிட்ட உள்ளூர் சந்தைகள் மற்றும் சத்துணவு மையங்கள் என முட்டைகள் பிரித்து அனுப்பப்படுகின்றன. கடந்த சில வாரங்களாக முட்டை விலை தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் நேற்று நாமக்கல்லில் நடந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதன் விலையை மேலும் 5 காசுகள் உயர்த்த முடிவு செய்யப்பட்டது. இதனால் 55 ஆண்டுகால தமிழ்நாடு கோழிப்பண்ணை வரலாற்றில் முதன்முறையாக முட்டை கொள்முதல் விலை 6 ரூபாயாக உயர்ந்துள்ளது. வரும் நாட்களில் முட்டை விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக கோழிப்பண்ணையாளர்கள் சங்க தலைவர் சிங்கராஜ் தெரிவித்துள்ளார். வட மாநிலங்களில் குளிர்கள் அதிகமா இருக்கு. அதனால கன்சம்ஷன் அதிகமா இருக்குது. எல்லாமே ஒரு முட்டை சாப்பிட போய் 2 முட்டை 3 முட்டை அந்த மாதிரி லெவலுக்கு போயிட்டு இருக்குது. 80 லட்சம் முட்டைக்கு குறையாம 1 கோடி முட்டை வரைக்கும் ஏற்றுமதி தொடர்ந்து போயிட்டு இருக்குது. இந்த காரணங்களினால் தான் முட்டை விலை இன்றைய தினம் 6 ரூபாய் இருக்கு. இது மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மற்ற மாநிலங்களெல்லாம் இன்னைக்கு 6,000 ரூபாய்க்கு முட்டை போகுது. இதனால எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? குளிர்காலம் முடிகிற வரைக்கும் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.